நேயர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைஞ்சு ஒரு 3 மாசம் தான், 3 மாசம் கூட முடியல. அதற்குள்ள ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய சமீபத்த பேட்டிகள் அல்லது பேச்சுக்கள்லாம் பார்க்க முடியுது. அவ்வளோ ஆவேசம். எதுக்கு இவ்வளோ ஆவேசம், இவ்வளோ ஹைப்? 3 மாசம் கூட முடியலையே. சிலர் நமக்கு புரியும்ல, ஆறான்னு ஒன்று சொல்லுவோம். அதை சிலர் ஒத்துக்குவாங்க, சிலர் ஒத்துக்கிறல. உடல் அதிர்வுகள் சிலரை பார்த்த உடனே பிடிக்கும்ல. பழகியிருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம், ஆனால் பிடிச்சு போயிடும்ல. சிலரை பார்த்த உடனே பிடிக்காது இல்லை. நம்ம உள் உணர்வு ஒன்று சொல்லும்ல, எனக்கு சொல்லுது இவர் தப்பான ஆளுன்னு. இவரை எப்போ இப்படி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்? இவர் வெறும் நடிகராக இருந்தப்போ இவரை நம்ம ஒரு தனி மனிதனாக கூட நம்ம பார்க்கல. ஏன்னா ஹீஸ் அன் என்டர்டெய்னர், ஜஸ்ட் அன் ஆக்டர் லைக் எனிபடி எல்ஸ். அப்போ விமர்சனமே இவர் மேலே நம்ம வைக்கல. இவர் எப்போ பொது வாழ்க்கைக்கு வர்றாலும் நம்மளுடைய கோணம் கண்ணாடி வேற போடுறோம்ல. அப்போ இவர் பொருத்தமானவரா, தகுதியானவரா, இவரால் செய்ய முடியுமா, இவருக்கு இந்த இடத்துக்கு தேவை இருக்கா, இவர் தேவை உணர்ந்து தான் வர்றாரா, மக்கள் இவருக்கு பிரச்சனையா, அதிகார வெறியா, இப்படியெல்லாம் நம்ம ஏன் இதை இவரை நம்ம கணிக்க தொடங்குறோம்னா பொது வாழ்க்கைக்கு வரேன்னு சொன்னனால. அப்போ பார்க்கும்பொழுது எனக்கு அவர் தப்பானவராக தெரிஞ்சார். என்னுடைய கணிப்பு எந்த இடத்துலையும் தவறலை. நான் நினைச்சதை விட இன்னும் மோசமானவராக தான் இருக்கார். இது எப்போ மக்களுக்கு விளங்குமோ, சிலருக்கு கடைசி வரைக்கும் கூட விளங்காமல் போயிடும். ஆனால் எனக்கு தெரியறதுனால தான் நான் இவ்வளோ வாதங்கப்படுறேன். இவரை போய் அந்த இடத்துல அமர வச்சிருக்கவே கூடாது மக்கள். இப்போ 3 மாசம் கூட ஆகலை, 70-75 நாட்கள்னு நினைக்கிறேன். அரசாங்கத்தில் ஏதாவது நடக்குதானா? ஒன்றுமே நடக்கலை. உடனே இந்த இளைஞர்கள்லாம் துடிப்பாங்க, அவருடைய ஆதரவாளர் ரசிகர்கள்லாம். என்ன ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதுன்னு. என்ன நடந்திருக்குன்னு உங்களை யாராவது சொல்லுங்களேன். இப்போ நம்மளுடைய இயற்கையில், நம்மளை சுற்றி இருக்கிற சாதாரண இயற்கையில் இந்த மலர், கொடி, காய், கனி, கறி, அப்புறம் சின்ன சின்ன உயிரினங்கள், ஈ, கொசுலேருந்து இந்த நாய், பூனை, குருவி, காக்கா, பருந்து, கழுகுலேருந்து யானை, சிங்கம், எல்லாம் அது பாட்டுக்கு அப்படியே இயல்பாக உண்டு வாழ்க்கையை ஓட்டி கழித்து கொண்டு இருக்கின்றன. இதே போல் இயற்கையாக என்ன நடக்க முடியுமோ அப்படிதான் இந்த அரசு நடந்துட்டுருக்கு. ஒன்றுமே வேலை பார்க்கலனாலும் அதிகாரிகளும் துறையும் இருக்கிறனால அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு இருப்பதால் எல்லாம் அப்படியே இயங்கி கொண்டு இருக்கிறது. ஒன்றும் முன்னேறலை. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு உண்டு. நம்ம பைபிளில் கூட ஒரு எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். பொருளற்ற வாழ்க்கை வாழ்றது எதுக்கு சமம்னா அத்திப்பழ புழுன்னு சொல்லுவார். அத்திப்பழத்தில் அது மலராக இருக்கும்போது அந்த தேனை குடிச்சிட்டு அது அப்படியே அதை சுற்றியே அந்த பழம் வளர்ந்துடும். அந்த பழத்துக்குள்ளே அத்திப்பழத்தை உடச்சி பார்த்தீங்கன்னா 100கணக்கில் புழுக்கள் இருக்கும். அதோட வாழ்க்கை அங்கேயே தொடங்கி அங்கேயே முடிஞ்சு போயிடுது. அதனால யாருக்கு என்ன பயன்? அப்படி பயனற்ற பொருளற்ற வாழ்க்கை வாழ்வது அத்திப்பழ புழுவை போலன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இயங்கி கொண்டிருக்கிற இந்த அரசு அத்திப்பழ புழு இயங்கி கொண்டு இருக்கிறது. இட் எக்ஸிஸ்ட், உயிரோடு இருக்கிறது, ஜீவித்து இருக்கிறது, ஆனால் செயல்படலை. என்ன உங்களுக்கு செயல்படணும்னு கேட்டால் நீங்கள் முந்தைய அரசோட ஒப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொரு துறையிலையும் அவங்க பதவிக்கு இதே 75 நாட்கள் எடுத்துக்கோங்க. எந்த துறையில் என்னென்ன நடந்தது, இந்த துறையில் இந்த அரசில் இது வரைக்கும் 75 நாட்களில் என்னென்ன நடந்திருக்கு, அப்போ என்னென்ன நடக்கலைன்றது உங்களுக்கு விளங்க வரும். நீ தான் சொல்லலைன்னா நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தானே ஆதரவு கொடுக்குறீங்க. ஒன்றுமே நடக்கலைன்றது எதாவது இருக்கும்போது என்னென்ன நடக்கலைன்னு நான் ஏன் சொல்லணும்? இல்லை இதெல்லாம் நடந்திருக்கு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நடக்கலை மார்ஷல். இது மிகைப்படுத்தல் இல்லை. இது ஜேம்ஸ் வாட்சன் கண்டுபிடித்த அரிய கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை. என்னை விட மிகப்பெரிய அரசியல் வல்லுநர்கள், ஆர்வலர்கள், விமர்சகர்கள் இங்கே இருக்கிறாங்க, சமூக பொறுப்பாளர்கள். அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. இது உயிரோடு இருக்கிறது. இட் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட். ஒன்றும் முன்னேறலை. முன்னேற்றத்தை நோக்கி எதுவும் பெரிய விஷன் இல்லையா? விஷன் யாருக்கு இருக்குங்க? தொலைநோக்கு. மக்களை நேசிக்கிறது, அந்த மண்ணை நேசிக்கிறது, இனத்தை நேசிக்கிறது, அந்த ஒரு தஷேகுவாரா மாதிரி இருக்கணும்ல. அவனுக்கு தானே தொலைநோக்கு இருக்கும். அப்போ தொலைநோக்கு இருக்கவனுக்கு தன்னால் இவனுக்கு என்ன பண்ண முடியுன்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த துறையில் இது பண்ணலாம், அது பண்ணலான்னு. காலை உணவு திட்டத்தை பற்றி நேற்று மாலையில் ஒருத்தர் ரொம்ப பிரபலமான ஒருத்தர், சினிமா துறையை சேர்ந்தவர், என்னோட வாட்ஸ்அப்பில் விவாதத்தில் வந்துட்டுருக்கார். அவர் சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு போஸ்ட்டை ஒருத்தன் அவரை ரொம்ப மோசமாக கடுமையாக திட்டி, இவனுக்கெல்லாம் இருக்கிற இவ்வளோ படித்தவனுக்கே இவ்வளோ அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை அவருக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டு போட்டோன்னே அவர் கோவம். அவரை திட்டினதில் எனக்கு சந்தோஷம் நினச்சிக்கிட்டேன்னா அவர் ஜோசப் விஜய் சப்போர்ட்டர், ஸ்டாலின் எதிர்ப்பாளர். எதுக்கு ஆகுன்னா, இந்த காலை உணவு திட்டத்தை காமராஜர் காலை உணவு திட்டம்னு விஜய் மாற்றிருக்கிறதா நான் மனமாற பாராட்டுகிறேன். என்ன ஒரு அருமையான ஒரு எண்ணம் ஜோசப் விஜய்க்குன்னு அவர் பதிவு போட்டிருக்காரு. அதை ஒருத்தன் திட்டியிருக்கான். அப்போ இவர் என்ன ஜேம்ஸ், காமராஜர் எவ்வளோ நல்லவர் உனக்கு தெரியுமா இல்லையா? ஒத்துக்கிறீல்ல? ஒன் ஆஃப் த கடைசி நேர்மையான அரசியல்வாதி அவர் தானே. நான் இப்போ கடைசின்னு கூட சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வரைக்கும் கம்யூனிஸ்டில் சிலர்லாம் இருக்காங்க. ஆனால் அவர் ரொம்ப நேர்மையான நல்ல
ஒரு டெடிகேட்டட் அர்ப்பணிப்புள்ள ஒரு அரசியல்வாதி தான் காமராஜர். அப்போ அவர் பெயரை வச்சா நீ ஏன் கோச்சிக்கிறாரு? நான் சொன்னேன், அவர் பெயரை வச்சதுக்கு யாராவது கோச்சிக்குவாங்களா? முதல்வர் காலை உணவு திட்டம்னு இருக்கு, ஸ்டாலின் காலை உணவு திட்டம்னு இருந்தால் நீ மாத்துறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. அதுல ஒரு லாஜிக் இருக்கு, தர்க்கம் இருக்கு. ஆட்சி முடிந்து போய்விட்டது, அவர் பேர்ல எதுக்கு காலை உணவு போடணும்? அப்ப ஸ்டாலின்றதை எடுத்துட்டு முதல்வர் உணவு திட்டம்னு ஜோசப் விஜய் மாத்திருந்தா அதுல யாரும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னும் பொருத்தம்னு கூட நான் கூட சொல்லுவேன். முதல்வர்ன்றது ஒரு ஜெனரிக் வேர்டு. அந்த இடத்துக்கு யார் இருந்தாலும் முதல்வர் தானே. அந்த சமயம் ஒரு முதல்வராக இருந்தவரை வச்சுட்டு போறாரு, அதனால முதல்வர் காலை உணவு திட்டம்னு இருந்தது. அது இன்னைக்கு ஜோசப் விஜய் தானே குறிக்கும் முதல்வர் காலை உணவு திட்டம்னா. அந்த நினைவு வந்துடக்கூடாதுன்னு காமராஜர் மாத்திருக்காருன்றது நமக்கு புரியுது, அவருடைய மோட்டிவ் நமக்கு புரியுது. பெருந்தன்மை எடுத்துக்கலாம்ல. இல்ல முதல்வர் இல்ல, எனக்கு அது விளக்கம், இதுல எது பெருந்தன்மை? இல்ல முதல்வர்னா அது இப்போ இருக்க முதல்வரை கூட ஒருவேளை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது காமராஜர் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். ஒரு காலத்துல அவர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. இல்ல உண்மைதான், நீ ஏன் சரியா சொல்லிட்டேன். அப்ப காமராஜர் பேரை வச்சு உணவு திட்டம் கொடுக்கணும்னா எதுக்கு கொடுக்கணும்? மதிய உணவு திட்டத்துக்கு தானே கொடுக்கணும். அதை தான் அவர் கொண்டு வந்தார். காலை உணவு திட்டம் இது வரைக்கும் இந்தியாவிலே எவனும் சிந்திக்காதது இல்லை. அதை தான் நான் போட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாட்ஸ்அப்லேயே. காமராஜர்லாம் நல்லவர், அதில் நமக்கு ஒன்றும் கருத்து இல்லை. இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த ஸ்டாலின் தானே. அப்போ அவர் கூட அவர் பேரை வச்சுக்கலையே முதல்வர். எவ்வளோ பெரிய திட்டம் தெரியுமான்னு. ஐயா ஜேம்ஸ், என்ன ஸ்டாலின் பெரிய ஐன்ஸ்டீனா? ஏதோ அவர் பெரிய உலகத்துலேயே எவரும் கண்டுபிடிக்காததை பண்ண மாதிரின்னு நான் சொன்னேன். ஃப்ரெண்டு, உண்மையாலுமே இந்த விஷயத்துல ஐன்ஸ்டீன் தான். ஏன் இது வரைக்கும் யாருக்குமே தோணலை? இந்தியாவில் பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல மதிய உணவு திட்டம் இந்தியாவில் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் எல்லா பள்ளிகள்லையும் இருக்கு. அங்கே காசு கொடுத்து சாப்பிட்றாங்கன்னு வைங்க. இலவச மதிய உணவு திட்டம் அரசு பள்ளிகளில் கொடுக்கறது வேற. ஆனால் ஆப்பிரிக்காவில் நடக்குது. பல நாடுகளில் மதிய உணவு திட்டம் பள்ளிக்கூடத்தில் கொடுக்கறது ஒன்றும் புதுசு இல்லை. அதை நம்ம இலவசமாக பண்ணோம். எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு மாற்றினாரு, அதெல்லாம் சரி. ஆனால் ஒருத்தனுக்கும் காலையில் பள்ளிக்கூடம் பிள்ளைங்க வர்றது நிறைய பேர் உணவு இல்லாதனால பலவீனமாகி அந்த வறுமை கோட்டில் இருக்கிற ரொம்ப கடினமாக இருக்க வாழ்க்கை வாழ்கிற குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு வர முடியாமல் போனதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்ததுன்னு அவர் விளங்கிக்கிட்டப்போ உடனே அதை அறிமுகப்படுத்தினார். அப்போயே அது ஆண்டுக்கு 9,800 கோடி ஏதோ பெரிய திட்டமாக வந்ததுன்னு பரவாயில்லன்னு பண்ணாங்க. அவ்வளோ அதனோட பயனை கூட உணராமல் அவர் படித்தவர் ஜோசப் விஜய் காமராஜர் பேரை வச்சுனாருன்னு பாராட்டுறாரு. இதோட அடிப்படை ஆழத்தை கூட நீ விளங்கிக்கலையப்பா அப்படின்னு அவர்கிட்ட பேசும்பொழுது, என்ன நீ ஏதோ அவர் ரொம்ப அரிய கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றியே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப்லாம் கூட இதை பாராட்டி இருக்கிறாங்க. காலை உணவு திட்டங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் உணவு, இது எஜுகேஷன்லேயும் அப்படியே நேரடியாக பிரதிபலிக்க போகிறது. பள்ளிக்கூடத்தில் ட்ராப் அவுட்ஸ் இப்போ வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது, பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்தது. இப்படின்லாம் அதை தெரியாமல் அவ்வளோ பேர் பேசுகிறாங்க. இதனுடைய அருமையை விளங்கிக்காமல் பலர் இப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த காலை உணவு திட்டத்தினுடைய பெயரை காமராஜர் என்று மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கவனம் பழைய முதல்வருக்கு ஸ்டாலினுக்கு போயிடக்கூடாதுன்னு இவ்வளவு மீன் மைண்டடாக, இதுக்கு தமிழில் மீன் மைண்டடுக்கு ஈனத்தனம்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு தரத்தில் யோசிக்கிறதுக்கு அது பேர். அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? நீங்கள் கொண்டு வர திட்டங்கள் எவ்வளவோ இருக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் பேரை மாற்றிட்டு இருக்கிறது அவங்க வேலை. இதுக்கு நீங்களா வரணும். பேரை மாற்றுறதுக்கு நானும் போதாதா? இங்கே உட்காந்து நம்ம சோஷியல் மீடியாவில் கேட்டால் 10,000 பேர் சொல்லுவோமே. திட்டங்களுக்கு பேர் மாத்துறதா அவங்க வேலை. அப்போ ஏன் அம்மா மாற்றலை? ஸ்டாலின் அவர்களே மாற்றல. சில விஷயங்கள் அப்படியே விட்டுறது, அது ஒன்று அது சிதைக்க வேணாம்ல. அது ஒரு நல்ல திட்டம் தானே அந்த அம்மா கொண்டு வந்தது. எளிமையாக அவ்வளோ மலிவு விலையில உணவை கொடுத்துட்டு போகும்பொழுது அதை பலர் வசதியானவங்க கூட வாங்கி சாப்பிட்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது பரவாயில்ல. அதான் இந்த நீதிமன்றத்தில் இருக்க அடிப்படை தாத்பரியம், அந்த கோட்பாடு சொல்லுவாங்களே, ஒரு குற்றவாளி தப்பிச்சிடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு. வசதி உள்ளவன் ஒரு மாதிரி எங்கே வேணாலும் வாங்கி சாப்பிடக்கூடியவன் 100 பேர் அதில் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட தான் முடியும்னு நினைக்கிற 2 பேர் சாப்பிட்டாலும் அவனுக்காக அந்த அம்மா உணவகம் செயல்பட்டு தானே ஆகணும். அதை ஒன்றும் அப்படியே விட்டுட்டாங்கல்ல எல்லாரும். இவரும் ஏன் அதை நான் விட்டாரு? ஏன் அதுக்கு அப்பாலும் மாற்ற வேண்டியதானே சொல்றேன். எது யாருக்கு பேர் போயிடக்கூடாது. நாளே ஒரு சில விஷயங்கள், இந்த திட்டத்துக்கு பேர் மாத்துறதுன்றது ஒண்ணு, கவர்மெண்ட் சம்பந்தமா சில விஷயங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு நாளே அவர் சொன்னது எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் தூசி தட்டி பார்த்து சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும், கொஞ்சம் டைம் கொடுங்க நாளே சொல்லிட்டார். 3 மாசத்துக்குள்ள நம்ம வளர்ச்சின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப அதிகப்படியா தெரியல. அப்படியா? அப்ப இந்த தாய்மாமா மோதிரம் எப்படி போடுறீங்க? வலிச்சு எடுத்துட்டு போன இடத்துல எத்தனை கோடி எப்படி கொண்டு வரீங்க? இதனால மக்களுக்கு என்ன நன்மை? அதனால ஏதாவது முன்னேற்றம் வருமா? வறுமை வரும்போது மோதத்தை கொண்டு போய் அடகு வச்சுட்டு வித்துட்டு போறாங்க, அவ்வளவுதானே. இது உங்களுக்கு பெயர் கொடுக்கிற தாய்மாமன்றது இவருக்கு வர்றது. ஏன்னா தானே தாய்மாமன்னு சொல்லிட்டு இருக்கிறவர்.
அப்படி தனக்கு பேர் வரணும்னு சுயநலமா பண்ற ஒரு தேவையற்ற திட்டத்தை வந்து வலிச்சு கொடுத்து போட்டு பண்ண இடத்துல எப்படி கொடுக்க முடியுது? எப்படி அதை அனௌன்ஸ் பண்ண முடியுது? அதுக்கு அவ்வளவு பெரிய திட்டங்களை வடிவமைக்க சொல்லி அரசு அதிகாரிகளுக்கு, ஐஏஎஸ் அதிகாரிகள், அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக அரசு மருத்துவமனைக்கு சரியா போறவங்க உரிமை தொகையா மாத உதவி பணமா மகளிருக்கு கொடுக்க வேண்டியதானே? அதை வச்சு குடும்பம் நடத்துறவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்ல? போன ஆட்சியில வெறும் 1000 ரூபாய் கொடுத்தப்போ அதை சேமிச்சு வச்சு அம்மாவுக்கும் காசு கொடுத்து தன்னோட படிப்பையும் பார்த்துட்டு இருக்கேன் அரசு பள்ளி பிள்ளைகளை பார்த்தோம். அப்ப அது அவ்வளவு அன்றாட வாழ்க்கையில மாதந்தோறும் கொடுக்க ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கும் கல்விக்கும் பயனளிக்கும் பொழுது அதை கொடுக்காம தாய்மாமன் மோதிரம் கொடுக்க காரணம் தன்னுடைய விளம்பரம் தானே, தன்னுடைய சுய உருவத்தை கட்டி காக்கிறதுக்கு தானே இதை கொடுக்குறீங்க. சீர்மறி மோதிரத்தை தூக்கி இது என்ன? இதெல்லாம் அறிவா? இது இந்த இனம் முன்னேறுவதற்கான தொலைநோக்கு பார்வையா? இது நம்ம என்ன எதையாவது இது எது பண்ணாலும் தப்புன்னு விமர்சிக்கணும்னு இதெல்லாம் சொல்றோம்? கொஞ்சம் அறிவுள்ள எல்லாரும் நான் சொல்றதை சிந்திப்பாங்க. அந்த போதை கூட்டத்தை விட்டுருங்க, 20 விழுக்காடு, அவங்கள பத்தி நான் கவலையே படுறதில்லை. ஏன்னா அவங்களால தான் இன்னைக்கு தமிழ்நாடு சீரழிவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போய் கொண்டு இருக்கிறது. நான் இப்போ அவங்களால நம்ம எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. மீதி 80 விழுக்காடு அவங்கள குறித்து தானே கவலை. மாணவர்கள்லாம் இந்த 80க்குள்ள தானே வராங்க. எதிர்காலம் அவங்கள நம்பி தானே இருக்கு. அப்ப இவங்களால சேதம் இவங்களுக்கு தானே. அப்ப அதை குறித்து தான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். இவர்களுடைய சமூக வலைதளங்கள்ல என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவான்னு தெரியும். அவனுக்கும் பொருள் இல்லை, அந்த வார்த்தைக்கும் பொருள் இல்லை. அதெல்லாம் என்னுடைய கவலை இல்லை. அதுக்காக நான் அமைதியா இருக்க முடியாது. இப்போ நீங்க சொன்னீங்களா கஜானா சுரண்டிட்டு போயிட்டாங்க, எதுவும் இல்லை, எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் பொழுது, கஜானால காசு இல்லாத பொழுது, கால அவகாசம் தேவைப்பட்ட பொழுது, தாய்மாமன் தங்க மோதிரத்துக்கு அவசியம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய இலக்கு என்ன, அதனால இந்த இனம் முன்னேறி விடும்னு எனக்கு ஒரே ஒரு லாஜிக்கல் ரீசன் கொடுங்களேன். எனக்கு படிச்ச எல்லாருக்கும் when I say me, ஜேம்ஸ் ஹஸ்தனுக்கு இல்லை, என்னை போல சிந்திக்கிற அறிவோடு விளக்கம் சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உள்ள எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க. இந்த தங்க மோதிரத்தால் இந்த தமிழ் இனம் அடுத்த 3 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் முன்னேறிவிடும். மாணவர்கள் இளம் தலைமுறைக்கு இதனால் இந்த பயன், அவருடைய நடைமுறை வாழ்க்கையில், கல்வி வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு இது இந்த வகையில உதவும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. அதனால இதை கொண்டு வந்தேன்னு எனக்கு சொல்லுங்க. எவ்வளவு முட்டாள்தனம்! 80 விழுக்காடை இப்படி ஏமாற்றக்கூடாது. அவர் வெறும் திரைப்பட வசனங்களையும் ஒப்பிக்கிறதையும் வச்சு, நடிப்பையும் ஆக்ஷனையும் வச்சு தான் ஏமாத்திட்டு இருக்கிறார். இப்போ அதான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்க. இது மனித வரலாறு மீண்டும் 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 நிரூபித்திருக்கிறது. நான்லாம் ரொம்ப பாசிட்டிவ் திங்கர், ஐ எம் அன் ஆப்டிமிஸ்ட். எனக்கு அதில் நம்பிக்கை உண்டு, நிச்சயம் வெளிப்படும். எனக்கு ஒரே ஒரு அதில் என்ன வருத்தம்னா, இந்த கால இழப்பை சரி செய்யறதுக்கு 2 மடங்கு காலம் மீண்டும் தேவைப்படும், செலவழிக்க வரும். 1 ஆண்டில் ஏற்பட்ட சேதத்தை சரிக்கட்ட 2 ஆண்டுகள் செலவழிக்க வேண்டி வரும். 5 ஆண்டுகளில் ஏற்படுகிற சேதத்தை சரி செய்ய 10 ஆண்டுகள் செலவழிக்க வேண்டி வரும். அப்போ முன்னேற்றம் அந்த தவளை கிணத்துல இறங்கிக்கிட்டே இருக்க மாதிரி தான். திரும்ப மேலே ஏறுறதுக்கு திரும்ப போராட வேண்டி வரும். அந்த வருத்தம் தான். கால இழப்பை மட்டும் சரி பண்ணவே முடியாது. இப்போ நீ நானும் பேசிட்டு இருக்கிற இந்த சில நிமிடங்களை நீ எவ்வளவு குட்டிக்கரணம் போட்டாலும் கெஞ்சினாலும் கதனாலும் மீண்டும் உன் வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது இல்லை. இது இதோட கடந்து போயிடுறது இல்லை. அப்படிதான் இந்த ஆட்சியினுடைய காலமும் இருக்கும். நிறைய துடிப்பு மிக்க இளைஞர்கள்லாம் நிறைய பதவிகளுக்கு வந்திருக்காங்க. நீ சொன்னீங்க ஏற்கனவே இருந்ததுல எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இயல்பா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. மக்களுக்கு அந்த சிரமமும் வரல. அதை வச்சு புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாருமே நியூ. மக்களுக்கு அந்த சிரமம் வரல, அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட முடியாது? ஆமா, இப்ப அந்த அத்திப்பழத்துல இந்த புழுவுக்கு என்ன சிரமம் இருந்தது? வாழ்ந்து மடிஞ்சிருச்சு இல்ல. இப்ப சிரமம் இல்லாம வாழணும்னு நம்ம நினைச்சிட்டோம்னா வாழ்ந்து மடிவோம், பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஏன் தமிழ்நாட்டில் படித்தவன்லாம் இன்னைக்கு போய் சுந்தர் பிச்சை ஆனாலும் சரி, நாசாவானாலும் சரி, எங்கே பார்த்தாலும் தமிழனுக்கு இடம் இருக்குது. எப்படி வந்தது? சிரமம் இல்லாமல் வாழணும்னு நம்ம நினச்சிருந்தோம்னா இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு படத்தை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அங்கே கடற்கரையில் உட்காந்து அரட்டை அடிச்சு வாழ்க்கை முடிச்சோன்னு நினச்சிருந்தா இவங்களுக்கெல்லாம் அங்கே இடம் கிடைச்சிருக்குமா? இவ்வளோ இடத்துல உயர்ந்த அமெரிக்காவில் இன்னைக்கு தமிழ் கம்யூனிட்டி எவ்வளோ பெருசாக இருக்குது. எத்தனை லட்சம் மக்கள் உலகம் முழுக்க போய் பரவி பல உயர்ந்த பதவிகளில் வாழ்ந்து வாழ்க்கை நிலைவே மாற்றிட்டு இருக்கிறோம். இங்கே ரொம்ப சிரமமாக கடுமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு பல நாடுகளுக்கு வெளியில் போய் வேலை பார்த்து ஊரில் அப்பா அம்மாவுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு நல்ல உயர்நிலையை கொடுத்து தங்களோட கனவு லட்சியமாகவே நிறைய பிள்ளைகள் நம்ம சின்ன சிற்றூர்களில் வாழ்கிறவங்க என்ன வச்சுக்கிறாங்க, அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்கணும் அம்மா அப்பாவுக்கு. இதை தான் பல யாரை கேட்டாலும் இதை சொல்கிறாங்க. 90 விழுக்காடு அவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணி கொடுக்க முடிஞ்சுது? நம்ம ஏதோ வாழ்க்கை சிரமம்லாம் போயிட்டு இருக்குன்னு அன்னைக்கே 50 ஆண்டுகளாக வாழ்ந்திருந்தோம்னா இந்த நிலை வந்திருக்குமா? திரும்ப இதே மச்சி வீட்லையும் ஓட்டு வீட்லையும் தான் அந்த பிள்ளைகள் அதே மாதிரி எளிமையாக வாழ்ந்து அப்படியே முடிஞ்சிருப்போம். இல்லை, வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கைன்றது ஒரு படியிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது தானே மனுஷனோட வாழ்க்கை. முன்னேறுக போராடுகிற வரை மனிதன், இதுதானே தத்துவம். விஜய் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? விஜயால இதை செய்ய முடியும், விஜய் அவர்களால? அவர் ஒன்று வாய் திறந்து பேசணும்,
இல்லையா? ஒன்று பேச்சு இல்லை செயல், ரெண்டுமே இல்லையா? நான் எதை வச்சு நானா கற்பனை பண்ணிக்க முடியுமா? அவன் நடிகர்கள் அவனுடைய ரசிகர்கள் மாதிரி அவருடைய ரசிகர்கள் எதை வச்சு நம்புறாங்கன்னா திரைப்படத்தில் பார்த்த கதாநாயகன் ஒரு அம்மா சொல்லுது அது மாதிரி வருவார்னு நினைச்சேன். இப்போ அவர் எனக்கு இங்கே வரணும்னு ஒரு அம்மா எங்கேயோ கதறுது ஏதோ ஒரு ஊரில் நின்றுட்டு நடு ரோட்டில். அப்போ அவங்களெல்லாம் பார்க்க பரிதாபமாக இருக்கா இல்லையா? சினிமாவில் அப்படி வந்து நின்னார்ல. இவங்க சொல்லுதாங்க இந்த தெருவில் இப்போ வந்து நிற்கணும்னு. அவர் இன்னும் 234 தொகுதிக்கு வருவேன்னு சொன்னார், இன்னும் வரலையா? அவர் தொகுதிக்கே இப்போ தானே போனார். அதுக்கே எவ்வளோ பெரிய செட்டப் அவருக்கு. எந்த காலத்தில் இவர் 234க்கு போகிறது? இவர் ஜெயிச்ச 107க்காவது போகணும்ல, 108க்காவது. அதெல்லாம் திட்டத்திலேயே இல்லையா? அந்த அம்மா அப்படிலாம் கதறிட்டு நான் அவங்கள மாதிரி கற்பனையில வாழ முடியாதுன்னு சொல்றதுக்காக வரேன். அவங்க அப்படி நம்புறாங்க அவர் செய்வாருன்னு. எதை வச்சு சொல்றாங்கன்னா சினிமா வச்சு. நான் சினிமாவை பார்த்து அதை சம வாழ்க்கையோட ஏமாத்திக்கிற அளவுக்கு நான் கல்வி அறிவு இல்லாதவனும் சிந்திக்கிற ஆற்றல் இல்லாதவனும் இல்லையே. நான் அப்படி கற்பனை பண்ணிக்க முடியாது இல்லை. அவருக்கு தெரியாதுன்னா தெரியாதுதான். இது அவருடைய இடமே இல்லையே, இது அவர் களமே இல்லையே. என்னங்க 51 ஆண்டுகள் நீங்க வந்து திரைப்படத்துறையை நம்பி அதுவே வாழ்க்கையா கூட்டு புழு மாதிரி கேரவனுக்குள்ள வாழ்ந்தவருக்கு மனுஷனுடைய வாழ்க்கை நிலை முன்னேற்றத்தை பத்தி என்ன கனவு லட்சியம் தெரியும்? அப்படி இருந்தா உன்னால அங்க நடிகனா மட்டும் இருந்திருக்க முடியாது. என்னைக்கோ திமிரிட்டு வெளியில வந்திருப்பேன். 6 மாசம் படம் 6 மாசம் மக்கள்னு வந்திருப்பேங்கிறேன். நான் ஒண்ணு பேச்சு இல்லைன்னா செயல் இருந்திருக்கணும். எதுவுமே இது வரைக்கும் இல்லாம திடீர்னு வந்துட்டு அந்த அவருடைய சினிமா உருவத்தை பிம்பத்தை வைத்து வாங்கின வாக்கை வச்சு அங்க வந்து அமர்ந்த உடனே அவர் திடீர்னு வல்லமை உள்ளவரை மாறிடுவார்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் எப்படி ஏத்துக்கிறது? இந்த 75 நாட்கள்ல எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சோஃபாவை அனுப்புனதே எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கினா அபாண்டமான அப்பட்டமான குற்றத்தை தவிர அவர் என்ன வெளிப்படையா செஞ்சாரு? திருமாவளவனே அப்படிலாம் சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு சார். ஒண்ணுமே இல்லை. அப்ப சோஃபா வந்தப்போ திருப்பி அனுப்பியிருக்கணும்ல. என் ஆஃபீஸில் இருக்கிற நாற்காலியில் அமர்றபடி எளிமையாக நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க. இதில் வச்சு தான் நான் இந்த தமிழர்கிட்ட அடையாளத்தை வாங்கினேன். என் ஆஃபீஸ்லையும் சில இருக்கைகள் இருக்கின்றன, அங்கே வந்து அமரலான்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ உங்கள் அலுவலகத்தில் நான் அமர்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை, என்னுடைய இருக்கை வந்தால் தான் என்னால் அமர முடியும் தானே ஒன்று அனுப்புகிறாரு. அதுவே அவமானப்படுத்தப்பட்ட இடம் தானே. அதை ஏற்றுக்கிட்டவர் தானே அண்ணன் திருமாவளவன். எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய அபிமானம் நம்பிக்கை மதிப்பெல்லாம் இருந்தது. ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு பண்புள்ளவர். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியல. அவங்க இந்த விஷயத்த பேசுவோம். இதை ஏன் ஏற்றுக்கிட்டார்? ஏன் சோஃபாவை அனுமதிச்சார்? அப்போ என் ஆஃபீஸ் வந்து அன்டச்சபிலிட்டிக்கு எதிர்த்து தானே, தீண்டாமைக்கு எதிராக தானே விடுதலை சிறுத்தைகள் கட்சியே. அப்போ உங்கள் இருக்கையில் நான் உட்கார மாட்டேன், என்னோட சொந்த இருக்கை என்னுடைய அலுவலகத்திலிருந்து வரும், அதில் தான் நான் அமர்வேன்றதே தீண்டாமை என்னுடைய உச்சக்கட்ட அப்பட்டமான வெளிப்பாடு தானே. இல்லை, அவர்களுடைய ஒரு நம்பிக்கைக்கு இன்னும் விஜய் பாத்திரராக இருக்கிறாராம். பாஜகவோட குறைஞ்சபட்ச சமரசம் கூட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். இன்னமும் அதிமுக கரண்ட்ல இருக்க எம்எல்ஏக்களை பக்கத்தில் அணுக வைக்க முடியல. பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. எங்க இருக்காரு சார்? இப்போ கண்டிச்சாரு சார், ராகுல் காந்தி அவர்களுடைய கடிதத்தை கண்டிச்சாரு சார். அப்படியா? என்ன அதை கேட்டு மோடி ஆடி போயிட்டாரா? எல்லாரும் கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவரை அப்படி கைது செய்யக்கூடாதுன்றது. இன்னொரு பக்கம் ஒரு சிஎம் இணக்கமாவும் இருக்கணும்ல நிதிகளை பெறதுக்கு. அந்த ஒரு ஆங்கிள்லயும் நம்ம அவரை புரிஞ்சுக்கணும். இல்லையா? நம்மளும் தான் 5 வருஷம் திமுக ஆட்சி பண்றதை பார்த்தோம்ல. அப்போ என்ன இணக்கமாக வர்றாங்க பிஜேபி கூட? அவங்க கல்விக்கு அடிப்படையாக இவங்களுக்கு உரிமையாக சட்டப்படி வந்து சேர்ந்திருக்க வேண்டிய கல்வித்துறைக்கான பணத்தை கூட தராமல் 4000 கோடியை ஒதுக்கி வச்சிருந்தப்போ கூட இந்த அரசாங்கம் சிறப்பாக தானே செயல்பட்டுச்சு. புதுமை பெண் திட்டத்தையும் தமிழ் புதல்வனையும் எல்லாத்தையும் வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருந்தது. நான் முதல்வனையும் இணக்கமாக இருக்கிறதுக்காகலாம் நீங்கள் இணக்கமாக இருக்கிறவர். அதனால நீங்க வந்து ஒன்னும் எதிர்க்கிறது இல்லைன்றதான் நம்ம சொல்ல வரோம். ஒரு எதிர்கட்சி தலைவரா நாடாளுமன்றத்தில் இருந்த ராகுல் காந்தி திமுகவால் பெற்று வர முடியாத நிதிகளை எல்லாம் ஒரு பெற்று வர வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல, வந்த பிறகுதான் நம்ம அதை பத்தி பேசணும். நம்ம சும்மா ஆறுடலாம் சொல்லக்கூடாது இல்லையா? அப்படி வாங்கினார் பாருங்கன்னு சொன்னா நம்ம பாராட்ட தான் போறோம். பரவாயில்ல, அவர் வந்து மிரட்டி பணியாமல் இருந்து வாங்கினார், இவர் வந்து கெஞ்சி வாங்கி கொஞ்சி வாங்கி வந்துட்டான்னு எதையோ சொல்லுவோம். ஆனா நமக்கு வேண்டியது மக்கள் நலன். அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். இப்போ பாருங்க, அவர் பிஜேபியை எதிர்க்கணுன்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள என்னத்தையெல்லாம் திணிக்கக்கூடாதோ அதிகாரத்தை கொண்டுன்றதை மட்டும்தான் நம்ம எதிர்க்கிறோம். அவர் பிஜேபி எதிர்க்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கமே கிடையாது. நம்மளுடைய உரிமைகள், மாநில உரிமைகள், மொழி உரிமைகள், இன உரிமைகள் பறிபோய் விடக்கூடாது. அதுக்கு தாண்டி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் அவரோட கெஸ்ட் அவர் வீட்டில் போய் சாப்பிடுங்க, அவரோட ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போங்க, அது எங்களோட பிரச்சனை இல்லை. எங்களோட உரிமைகளை எதையும் விட்டு கொடுத்துறாதீங்கன்றதான் கேட்குறோம். அவர் ஒன்றும் அறிக்கையெல்லாம் விட வேணாம். அவர் எதையும் பண்ண மாட்டாருன்னு நம்ம சொல்றோம். விஜய் ஒரு கோழைன்றது ஒத்துக்குவியா, எடுத்துக்குவியா நீ? சிஎம் சார், அதுக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? ஒரு சிஎம் கோழையா இருக்க முடியாதா? இப்போ சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவர் ஒத்த மனுஷன்.
சினிமாவில் நடிச்சார்ல அவர் அபிஜித் தீப்கே முன்னாடி ஜோசப் விஜய் வந்து தகுதி அடிப்படையில் நிற்க கூட முடியாது. இதை ஏதோ நான் வெறுப்பு ஒப்பீடுல சொல்லலை. இவர் 30 ஆண்டுகளாக திரைப்படத்தில் கதாநாயகனா நடிச்சு தன்னை உயர்த்தி ஒரு மாய பிம்பத்தின் வழியா ரசிகர்களை சேர்த்து அந்த இடத்துல அடையாளத்தை பெற்று இந்த அந்தஸ்தில் அமர்ந்திருக்கவர். அபிஜித் தீப்கேன்றவன் யாரும் கூட தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது, ஒண்ணுமே பின்னணி இல்லாதவன். அந்த ஒத்த மனுஷனுக்கு இன்னைக்கு இத்தனை கோடி இளைஞர்கள் இந்தியா முழுக்க கூடுறாங்களே, அவங்களுக்கு ஆதரவா மூத்த தலைமுறை நாங்களாம் போய் நிக்கிறோமே, எதுக்காக? அப்ப அவன் கொள்கையும் அவனுடைய வீர தீரத்தையும் பாராட்டி தானே. ஒத்த ஆளா மோடியையும் அமித்ஷாவையும் அவங்க அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும்போது எதுக்கிறது சாதாரண காரியமா? 4 ஆண்டுகளா உள்ள போராட்டம் நடத்தின JNU பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்களும் இவங்களும் உள்ள இருக்காங்களே, இன்னைக்கு வரைக்கும் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படலை, அவங்க மேல வழக்குகளும் நடத்தப்படல, ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னும் சிறைக்குள்ளே இருக்காங்க. தன்னை எந்த நிமிஷத்துலையும் சிறைப்படுத்தப்படலான்னு நினைக்கிற பயம் இல்லாமல் நேரடியாக எதிர்த்து நின்று போராடி ஒத்த ஆளாக போராடுறாங்க. அது பேர் வீரம். அப்போ இத்தனை லட்சம் இளைஞர்கள் தன் பின்னாடி வந்து தடியடி வாங்கினப்போ நான் எதை வச்சு ஜோசப் விஜய் கோழை, இவனை வீரன் சொல்கிறேன்றதை சொல்ல வரேன். தடியடி நடத்தினப்போ அதை என்ன அறிக்கை விட்டாங்க வெளியில் சொல்லு பார்ப்போம். என்ன சொல்ல, நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், எனக்காக இந்த கொள்கைக்காக நான் நின்ன பொழுது என் பின்னாடி பலமாக வந்து நின்று இந்த போராட்டத்தில் என்னால் நீங்களாம் இந்த தடியடியும் எதிர்ப்பையும் வாங்க வேண்டி வந்தது, இத்தனைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால அது பேர் ஆண்மை, தலைமை, வீரம். 41 பேர் இறந்தப்போ பதறி அடிச்சு விமான நிலையத்தில் 4 பேர் பத்திரிகையாளர்கள் கூட ஆமாம் விபத்து நடந்துருச்சு அதிர்ச்சியில் இருக்கிறேன் அதை கூட சொல்ல துணிவில்லாத ஒருவரை கோழை என்று சொல்லாமல் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு தானே முதல்வர், அன்னைக்கு என்ன? உங்களுக்கெல்லாம் உங்களுக்காக வந்து செத்தவன் தானே, உங்களை வேடிக்கை பார்த்து வந்து செத்தவன் தானே. இவங்கெல்லாம் கொள்கைக்கு போய் அடி வாங்குறவங்க. இது வீர தீர கூட்டம், அது கோல கூட்டம். இந்த நடிகனை பிம்பத்தை உருவத்தை பார்க்க வந்து செத்தவங்க, அவங்களுக்கு கூட நீங்க இறக்கத்தை காட்டலையே, அந்த தார்மீக பொறுப்பை கூட இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கலையே. நீங்க சட்டப்படி போலீஸ் மேல சொல்றீங்க, திமுக அரசு மேலாம் 1000 சொல்றீங்க, அதை என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. அப்பட்டமான பொய்ன்னு மக்களுக்கெல்லாம் தெரியுது. பல அவருடைய ரசிகர்களே தனிப்பட்ட விதத்துல என்கிட்ட பேசுறதெல்லாம் நான் பார்க்குறேன். இன்னைக்கு வரைக்கும் உங்களால ஒரு தலைமை பண்போட, ஒரு ஆண்மையோட, வீரத்தோட அந்த சாவுக்கு நானும் ஒரு காரணம் தான் சொல்லிட்டு போ. இவன் முழுக்க அவன் ஏத்திருக்கிறான் அபிஜித், என்னாலதான் உங்களுக்கு இது நிகழ்ந்தது, நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன்னு கேட்கறான்ல. அப்ப அவனுக்கு இன்னும் பலம் சேரும், இன்னும் எல்லாரும் பின்னாடி போய் நிற்போம். இது பேர் தான் தலைமை பண்பு, ஆண்மை, வீரம். அதனால் ஜோசப் விஜய் கோழை என்று நிரூபணம் ஆகிறதுன்னு நான் சொல்றேன். இது கண்டுபிடிப்பல்ல, அவர் நமக்கு சொல்லி இருக்கிறது, அவருடைய செயல்பாட்டின் மூலமா நமக்கு உணர்த்தி இருக்கிற விஷயம். தமிழ்நாடே தெரிந்து கொள்ளும். தாவேக ஆட்சியில அதிகப்படியாக பேசுகிறவர்கள், மிரட்டல் விடுக்கும் தொழில் பேசுகிறவர்கள் அல்லது அவதூறாக அதிகமாக பேசுகிறவர்கள் அதிரடியாக கைது. சமீபத்தில் ஒரு எம்எல்ஏ அவர்கள் கூட, திமுக எம்எல்ஏ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதை 2 கோணமாக பார்க்கலாம். அந்த எம்எல்ஏ பேசினார்ல, அவரோட நோக்கம் நமக்கு புரியுது. ஆனால் வார்த்தைகளில் நிச்சயமாக கட்டுப்பாடு வேணும். அவர் முதல்வரை பேசினார் இல்லை, யாரை பேசினாலுமே தப்புங்கிறேன். இப்போ ஒரு அரசு பள்ளி மாணவன் ஏதோ ஒருத்தனை ஒரு இளைஞனை பற்றி பேசும்போது, டேய் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது, கைகால் எலும்பெல்லாம் உடச்சு விடுவேன்னு பேசினாலே அது அசிங்கம் தான், தப்பு தான். ஒரு பொசிஷனில் இருக்கும்போது ஒருத்தர் யாரை பற்றியுமே இப்படி பேசுகிறார். அவர் சொல்ல வந்தது சட்டமன்ற கதவை போட்டி நடத்துவேன்னு ஜோசப் விஜய் சொன்னதோட கோபத்தோட எதிர்வினை அது. ஆனால் அந்த எலும்பு கிளம்புன்னு பேசுனது தேவையில்லாத விஷயம். அது என்ன, இஸ் இட் அ ஃபிசிக்கல் அட்டாக்? கொள்கை அட்டாக் தானே, கொள்கை மோதல் தானே சட்டமன்றத்தில் நடக்குது, கருத்து மோதல் தானே. நீ இப்படி பேசினா ஒன்றுமே பேச தெரியாதவர், நீ எதையும் பேச நீ திராணி இல்லை, வக்கு இல்லை, அந்த மாதிரி எதையாவது பேசிட்டு போங்க. உனக்கு எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணுற வரைக்கும் உனக்கு பேச ஒன்றுமே தெரியாது, சுய அறிவு கிடையாது, ஒரு சமூக பிரஜை கிடையாது, எதை பற்றிய அறிவுமே கிடையாது, இப்படி என்ன வேணா பேசிட்டு போங்க, அது விமர்சனம். அந்த எம்எல்ஏ பேசல இந்த எலும்பு கிளும்பு உடச்சிருவோம் அடிச்சிருவோம் வந்து தப்பு. யாரை பேசினாலும் தப்பு. சரி, தப்பா பேசிட்டார்ல, அவர் மேல என்ன பண்ணணும், எந்தெந்த செக்ஷன்லாம் இந்த மாதிரி பேசினாரு மிரட்டினாருன்னு போட முடியுமோ சார்ஜ் ஷீட் போடு, ஒரு எஃப்ஐஆர் போடு, அதை வழக்கம் நடத்து, கைது பண்ணி. யாரை கைது பண்ணணும்? ஒருத்தன் ஒன்று பண்ணிட்டான், அவன் வெளியில இருந்தா பொது நலத்துக்கோ பிறருக்கோ ஆபத்து குந்தகம் விளைவிப்பான் அப்படின்றவனை தான் கைது பண்ணணும். வெளியே வச்சா ஆபத்து, உள்ள போய் வைக்கணும்னு. இப்படி பேசினவன் எப்படி ஆபத்தாவான்? பேச்சு தானே இது வேர்பல் வயலன்ஸ் தானே. அப்போ அவன் பேசாமல் இருக்கணும்னா அவன் மேலே வழக்கம் போட்டால் பேசாமல் இருக்க போகிறான், அது விளக்கம் சொல்ல போகிறான். அவர் செய்ததுலையும் நிச்சயமாக தப்பு இருக்கு, இவர் செஞ்சது மிகப்பெரிய கோழைத்தனம். மறுபடியும் இது இந்த கோழைத்தனம் எதுக்குன்னா, அடுத்த ஆள் பேசாமல் இருக்கிறதுக்காக மிரட்டுறது, அதிகாரத்தை வச்சு மிரட்டுறது கோழைத்தனம் தானே. இப்போ அதிகாரத்தில் இல்லாமல் அவர் ஜோசப் விஜய் தாவேக தலைவராக இருந்து சில விஷயங்களில் ஈடுபட்டால் அதை நம்ம எப்படி வேணால் எதிர்கொள்ளலாம்.
அதிகாரம் உன்னிடம் இருக்கும் பொழுது உன்னிடம் அங்கதான் வீரம் ஆண்மை இருக்கணும். இவர்கிட்ட அதுவும் இல்லை. அந்த கோலத்தனத்துல தான் அவரை பிடிச்சி உள்ள போடுறது. அவர் மேல வழக்கு போடு, சிறைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பல பாலியல் குற்றங்கள், வன்புணர்வு குற்றங்கள், போதை மருந்துகள் இருக்கணும்னா உடனே கைது பண்ணணும். ஏன்னா அவனுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கும். அவன் என் மேல வழக்கு போட்டாலும் மற்றவன்ட்டு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அவன் மேல எஃப்ஐஆர் போடலாம், எத்தனை சார்ஜஸ் வேணா போடலாம். நீ அரெஸ்ட் பண்ணாம இருந்தா அவனுக்கு இருக்க பெரிய நெட்வொர்க்ல அவன் மேல வழக்கு இருந்தா கூட அவனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். வன்புணர்வு குற்றம் உள்ளவன் குற்றத்துக்கு ஆளானவங்களை, அந்த விக்டிம்ஸை போய் மிரட்ட முடியும். இதை போல குற்றங்களை மற்றவங்களுக்கும் அவன் நிகழ்த்த முடியும். யார் யாரை கைது பண்ணணும், சிறைப்படுத்தணும்ன்றது அடிப்படை கூட புரியாம இவங்களுடைய சிறுபிள்ளை அரசியல் பண்ற இந்த கோழைத்தனத்தையும் தான் நான் எதிர்க்கிறேன். காங்கிரஸோடு தாவேகா கைது கொடுத்த பிறகு பாஜக திமுகவுக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இது அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம்னு காலகாலமாக சொல்றதோடது தானே. அதனால இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் இதை ஐ ட்ராஷ் இட் அவே. நான் இதை கண்டுக்கிறது கூட வைக்கிறது. திமுக பிஜேபியோட போக முடியுமா? உடனே கலைஞர் குஜராத் இது RSS பாராட்டி பேசியிருக்காரு. குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி இருக்கிறாரு. பிஜேபியோட இவங்க ஆட்சியில் இருந்தாங்களே எல்லாம் சொல்லுவாங்க. பழசையே கோட் பண்ணிட்டு இருக்கிறது என்னைக்குமே அது எல்லா காலங்கள்லையும் எல்லாத்துக்கும் பொருந்தாது. நான் அதை கொஞ்சம் கூட அப்படி நினைக்கவே இல்லை. அப்படிலாம் நெருங்க முடியாது. காங்கிரஸ் தாவேகாவோட போயிடுச்சுன்றதுக்கா உடனே டிஎம்கே பிஜேபியோட போக முடியுமா? இல்லை. அதாவது போனால் என்ன ஆகுன்றதை நம்ம பேச வேண்டிய அவசியம் கூட இல்லை. தமிழ்நாட்டில் ஓட ஓட விரட்டிடுவோம். டிஎம்கே உட்கார கூட விட மாட்டோம். தெரியாதா அவங்களுக்கு? மற்றவங்களுக்கே அவ்வளோ தெரியும் போது டிஎம்கேக்கு தெரியாதா? அவங்களுக்கு அந்த அவசியமும் இல்லைன்னு முதல்ல நான் நினைக்கிறேன். அந்த நிலை காட்சியை நான் பார்க்கவே மாட்டேன்னு நான் நினைக்கிறேன், வராதுன்றது. அதனால அதுக்கு நான் ரொம்ப மதிப்பு கொடுக்கறது இல்லை. தேசிய அரசியல்ல விஜய் அவர்களுடைய பங்கு இப்போ ஆகும் போல தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்லே அனுப்பி விடுங்க, பாவம் நடிக்கவா போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். தேசிய அரசியல் என்னதான் தெரியும் அவருக்கு? என்னையா தெரியும் அவருக்கு? ஜோசப் விஜய்க்கு என்ன தெரியும்? மக்களையும் பத்தி, மண்ணையும் பத்தி, இந்த இனத்தையும் பத்தி, கலாச்சாரத்தையும் என்னையா படிச்சிருக்கிறாரு? நான் கல்லூரி பட்டப்படிப்பை பத்தி பேசல, வாசிப்பை சொல்றேன். அவருக்கு எங்க அதுக்கெல்லாம் நேரம் இருந்தது? ஏன் வாசிக்கிறவனால, அறிவை சேகரிச்சவனால, உணர்வு உள்ளவனால, தொலைநோக்கு உள்ளவனால, அக்கறை உள்ளவனால, பொறுப்பு உள்ளவனால வாயை மூடிட்டு இருக்க முடியுமா? இசையமைக்கிறது என் வேலை, தொலைக்காட்சியில் தொகுக்கிறது என் வேலை, பல வேலைகள் இருக்கு, பேசவே நேரம் இல்லை. நான் ஏன் என் பேரை எடுத்துக்கிட்டு பொது வெளியில பேசுறேன்? முடியாதே, இருக்க முடியாதே, அமைதியா இருக்க முடியாது. இது தெரியாதா? இவ்வளவு அமைதி அந்த ஆளால ஏன் இருக்க முடியுது? ஜோசப் விஜயால ஒண்ணுமே தெரியாதே அவருக்கு. அதிகார வெறியோட வந்தாரு, அதை ஏமாளிகளை வச்சு வாங்கிட்டாரு. இப்ப நிம்மதியா இருக்காரு. என்ன தினமும் காலையில் 9 மணி ஆனால் வீட்டை சுற்றி வீட்டு வாசல் அத்தனை இவருக்கு செக்யூரிட்டி வெஹிக்கிள்ஸும் போனால் ஐஏஎஸ் சல்யூட் அடித்து வரவேற்கிறது எங்கேயா கிடைக்கும் வாழ்க்கையில்? இதுக்கு தானே ஆசைப்பட்டார். எவ்வளோ எளிமையாக தூக்கி கொடுத்துட்டாங்க. அந்த 20 விழுக்காடு தூக்கி தட்டில் வச்சு கொடுத்துட்டாங்களே. ஒன்றும் கஷ்டப்படாமல் வந்துட்டாரே, எப்படி தெரியும்? இல்ல அதுல டேலண்ட்ன்றத கடந்த ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல, அதை வச்சா எங்க இருக்கு? என்ன சொல்ல சினிமா வாழ்க்கையெல்லாம் விட்டு மார்ஷல் மேல எனக்கு ரொம்ப கோவம் வருது. நீயா பல வார்த்தைகள் புதுசா போட்டு மக்களுக்கு கத்தில சார். நான் சொல்றேன், நான் எதுக்கு நான் என்ன வார்த்தை தெரியுமா? இல்ல நான் சொல்றது எதுக்கு சொன்னேன்னா, சினிமா தொழிலெல்லாம் விட்டுட்டு நான் பொதுவாக சென்ற ஆட்சியில் இருக்கும்பொழுது உதயச்சந்திரன் பல IAS அதிகாரிகளோட நட்பு அடிப்படையில் தொடர்பில் இருந்தாங்க. அப்ப எல்லாரும் பல பெரும்பான்மையான IAS அதிகாரிகள் எல்லாம் வியந்து பாராட்டுறது யாரை தெரியுமா? IAS உதயச்சந்திரன் அப்படின்றாரு. அந்த IAS உதயச்சந்திரன் அவருடைய சில கொள்கைகள், அதிகார ஆட்சி கோட்பாடுகள் எனக்கு ஏற்புடையதல்ல. ஆனா அந்த உதயச்சந்திரன் டெடிகேஷன் வார்த்தை நீ சொன்னனால சொல்றேன். காலைல 3 மணிக்கு உட்காந்துருப்போம். 3 மணிக்கு சில IAS அதிகாரிகள் கால் வருமா அவர்கிட்ட. ஏன்பா அந்த இந்த விஷயத்துல ஒரு IASக்கு எதுக்கு அந்த கவலை? IAS அதிகாரி இல்லையா, பியூரோக்ராட். சம்பளம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். மேலே மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ, அங்கே என்ன சொல்கிறாங்களோ டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி சொல்லிட்டு போயிட்டே, சரி சொல்கிற வேலையை செஞ்சு போயிட்டே இருந்தான். அவன் பாட்டுக்கு அவன் பொறுப்பை காப்பாற்றிக்கலாம், பேரை கெட்டு போகாது, வேலையை பார்க்கலாம். 6 மணி ஆனால் பிள்ளைங்க பொண்டாட்டி. எதுக்கு 3 மணிக்கு ஒரு இதை குறித்து கவலைப்படணும்? அது பேர் டெடிகேஷன். தன்னுடைய பொறுப்பையும் பணியையும் தாண்டி ஒரு சுமையா தன் மேலே எடுத்துக்கிட்டு அக்கறையோடு செய்கிறான்ல, அது பேர். ஏன் காலைல இவ்வளோ பெரிய பதவி நான் சொல்கிறேனே, சுற்றிலும் உனக்கு 100-250 காவலாளிகளும் மிகப்பெரிய சல்யூட் அடிச்சுட்டு உன்னை இப்படி தூக்கி தங்கத்தட்டில் சுமந்து கொண்டு போய் தலைமைச் செயலகத்தில் உட்கார வைப்பாங்க. IAS அதிகாரிகள் கையை கட்டிட்டு நிற்பாங்க. நீ உட்காருன்னு சொன்னாதான் IAS அதிகாரியாக உட்கார முடியும். அப்படி இடத்துல இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றது பேரே டெடிகேஷன் தான். அப்போ நாங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் பேர் என்ன? நேற்று அவ்வளோ வேலையை விட்டு நான் போய் எதுக்கு அந்த வெயிலில் வேர்த்து ஒழுக நின்று அந்த இடத்துல எதுக்கு நான்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன்? நானா என்னை போன்றவர்கள் எதுக்கு முன்னாடி 250 இளைஞர்கள் வேலை விட்டு வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பைக் எடுத்துகிட்டு போய் சுத்த தெரியாதா?
அட்டி கஃபேல உட்காந்து அரட்டை அடிக்க தெரியாதா? எதுக்கு அவ்வளோ நேரத்தை விட்டு அந்த வெயிலில் வந்து கூடுறோம்? அது பேர் எங்களுக்கு இருக்கிறது பேர் அக்கறையா? எங்களுக்கு என்ன காசா தராங்க? நேற்று நடந்த அந்த கூட்டத்துக்கு எனக்கு இன்விடேஷன் கூட கிடையாது. தற்செயலாக நேற்று ஃபேஸ்புக்கை பார்க்குறேன், நீலம் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் வந்து இப்படி ராஜரத்னம் ஸ்டேடியம்க்கு வெளியே அந்த சிஜேபி நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க கூடுறாங்க, எல்லாரும் வாங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பொதுவாக ஒன்று போட்டிருக்கு. என்ன மாதிரி இடத்துல இருக்கோம் போவானா? ஏன் நான் போனேன், என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், நல்ல வேலை இப்போ தான் 1:40 சாப்பிட்டு உடனே கிளம்புவோம், 2:2 கிளம்புனா தான் 3 மணிக்கு அங்கே போராட்டமாக போக முடியும். போராட்டம் 4 மணிக்கு. நான் 3:15 போய் அங்கே உட்காந்துருக்கேன் முன் வரிசையில். எதுக்கு போகிறோம்? இல்லை, இது பேர் நான் டெடிகேஷன் சொல்ல வரல. இதையே நான்லாம் ஒரு விஷயமா நினைக்கல. ஏன்னா அது ஏன் மக்கள், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய இளைய தலைமுறை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் போகாட்டி அப்புறம் எப்படி அப்படின்னு எல்லாரும் போகணும்னு நான் நம்புறேன். டெடிகேஷன் நான் சொல்ல, அவங்க கட்சிக்காரங்க, அவங்க அமைச்சர்கள் சொல்றாங்க. அவங்க எல்லாம் பேசுறாங்க. சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு வந்து போதையில் இருக்கிறவங்க பேசுறதுக்கு பதில் சொல்லலாமா? ஒருத்தன் கால் தள்ளாடி வந்துட்டு போயிட்டே இருக்கானா, அவன் கேட்குற நிறைய கேள்வி கேட்பான், கருத்து சொல்லுவான், அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாமா? இவங்களை வந்து அறியாமையில் இருக்காங்க இளைஞர்கள் மட்டும் இல்லை, நிறைய பெருசுங்க கூட இருக்கு, 30, 40, 45 வயசுலாம் முன்னாடி அழுதுட்டு இருக்குதுங்க அவர் படத்தை பார்த்து. ரசிங்க வேணான்னு சொல்ல, அதுக்காக அதை கொண்டாந்து அரசியலுக்குள்ள திணிக்காதீங்கன்றது தான். அவர் ரசிகர்கள் மேலே எனக்கு வருத்தம் இல்லை. அவன் அரசியல் பேசினா என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உங்க தலைவருக்கே ஒன்றும் தெரியாது, அவரை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அதனால அவர் ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய இடம் கொடுத்தா நீ நானும் செய்ய மாட்டோமா மார்ஷல்? என்ன அது? அவருக்கு தூக்கி இலவசமாக கொடுத்துட்டாங்க. அருமை தெரியல அவருக்கு. அருமை தெரியல, அவருக்கு ஒன்றுமே தெரியாதவருக்கு கொடுத்துட்டீங்கன்ற வருத்தம் தான் எனக்கு. அதனால தான் அந்த அருமை தெரியலன்ற. எவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் தலைவர்கள் அந்த முதல்வர் நாற்காலிக்கு வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர்னு அடிக்கடி பேசுறாரு. எத்தனை கிராமமாக மண்ணுலலாம் நின்று மைக்க பிடிச்சிட்டு பேசின ஒரு பரப்புரை பண்ணி அந்த இடத்துக்கு எம்எல்ஏவா வந்தவர். எப்படி போனார் அந்த காலத்தில்? வெறும் அம்பாசடர் காரில் தமிழ்நாடு முழுக்க சுற்றினாரு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவர் அம்பாசடர் கார் தான். இன்னும் அந்த எம்ஜிஆர்ன்ற கார் அங்கேயே நிற்கும். அதில் எல்லா ஊருக்கும் போய் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த ஜெயலலிதா அம்மாலாம் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அந்த காலத்தோட எத்தனை ஊருக்கு போய் இந்த மாதிரி பரப்புரை, அந்த வேன் மேல் ஏறி நின்று பரப்புரை பண்ணி வந்து ஆட்சியை பிடிச்சி முதல்வராக வந்தாங்க. எவ்வளோ ஈஸியாக 4 இடத்துக்கு போயிட்டு நான் முதல்வராக்கி உட்கார வச்சுருக்கீங்களே, அருமை தெரியுமா அவருக்கு? கட்சி 1 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிங்க அவன் எல்லாரும் பேசுகிறீங்களே. நீங்கள் அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிக்கல, நீங்கள் சினிமா தான் பிடிச்சிருக்கிறீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது, 2026 நடந்த தேர்தல் அரசியல் தேர்தல் அல்ல. சினிமா பெரியதா அரசியல் பெரியதா என்று ஒரு தேர்தல் நடத்தப்பட்டது. சினிமா பெரியது என்று தமிழ்நாட்டில் தீர்மானமாகியது. அரசியல் பெரியது என்று, சமூகம் பெரியது என்று டெல்லி இன்று நிரூபித்து கொண்டு இருக்கிறது. வடநாட்டு இளைஞர்களை பற்றி இவ்வளவு நாள் கேவலமாக பேசிட்டு இருந்தீங்களே, மோடிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு, அதே கூட்டம் மாணவர் பிரச்சனைன்னு வரும்பொழுது எப்படி சேர்ந்து எங்கே நிற்கிது பார்த்தீங்கல்ல? அவங்களுக்கு முன்னாடி தரந்தாழ்ந்து போய் நிற்கிறீங்களே இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள். யாரை கொண்டாந்து எங்கே உட்கார வச்சுருக்கிறீங்க? இதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு விளங்காதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நம்ம அமைதியாக இருக்க முடியாது, பேசி நினைவூட்டி தான் ஆகணும். நிறைய ஒரு கேள்வி சார், இவ்வளோ அதிருப்திகள், இவ்வளோ ஆதங்கங்களை சொன்னீங்க. என்னதான் ஒரு செய்யணும் தமிழ்நாட்டில், என்னதான் ஒரு மாற்றம் வரும், இதுக்கு என்னதான் சொல்யூஷன் தெரியல. ரொம்ப சோர்வாக இருக்கிற காலத்தில் வந்து கேட்டுட்டேன். ஏன்னா இப்போ ஆட்சி மாதிரி இவரை உட்கார வச்சு இவ்வளோ நேரம் புலம்பிட்டேன், ஏன் அது பொருத்தமற்றது, தகுதியற்றதுன்னு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இதை போன்ற அங்கங்கே இப்போ நீட்டை ஒழித்தாகணும்னு சொல்லி போன நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஸ்டாலின் அந்த இந்தியா கட்சி வந்து கூட்டணி அது சொல்லிட்டு வந்தாங்க. அவங்கள 5 ஆண்டுகள் கிண்டல் பண்ணாங்க. தேர்தல் வாக்குறுதியாக நீட்டை ஒழிச்சிருவோன்ட்டு வந்தீங்களே, எந்த நம்பிக்கையில் வந்தாங்க? அங்கே மத்தியில் ஒன்றிய ஆட்சி அமைஞ்சிரும், அதில் நீட்டை ஒதுக்கி ஒழிச்சிடலான்னு. அதனால இப்போவும் அதை ஒழிக்கிறதுக்கு நம்ம எதிர்கட்சியாக, அங்கேயே எதிர்கட்சி தான் இங்கேயும் எதிர்கட்சி தான் இருக்கும் பொழுது பேசி தான் ஆகணும். இந்த நீட்டை எதிர்த்தாகணும், மாநில உரிமைகள் பறிப்போகாமல் காக்கணும். இப்போ இந்த 1000 பள்ளிகளுக்கு கொடுத்தாங்கன்னு நான்லாம் பாராட்டி பேசினேனே, அது உண்மை. அதில் முந்தைய ஆட்சியில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி வாங்கினது பல கரஸ்பாண்டன்ஸ்ட பள்ளி உரிமையாளர்கள்ட்ட நான் பேசினேன், நடந்தது உண்மைதான். அது யார் வாங்கினாங்க, எந்தெந்த உயரத்துக்கு போச்சு, யாருக்கெல்லாம் போச்சு நமக்கு தெரியாது. அது விசாரணையில் வரட்டும். வாங்கினது உண்மை. அது இல்லாமல் அங்கீகாரம் அவர் இந்த ஆட்சியில் தந்திருக்கிறது பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் இவர் அதுக்கு முதல் பாராட்டு மட்டும்தான். 2வது இன்னும் பொறுப்பற்று இருக்காரு, அதுலேயும் இவர் தவறு பண்ணிட்டு இருக்காரு. இதை ஏன் பாராட்டுறோம்? இந்த ஃபீஸ் குறையும், மக்களுக்கு நன்மை வரும். பேரண்ட்ஸுக்கு தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே வசதியானவங்க இல்லை. ஆட்டோ ஓட்டுறவங்க, தினக்கூலிகள்லாம் தனியார் பள்ளிகளில் போய் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே உரிமையாளர்கள் கரஸ்பாண்டன்ஸ் வாங்குற அந்த சலுகையை அது போய் மக்கள்கிட்ட பெற்றோருக்கு சேர்க்கணுமா இல்லையா? அதுக்கு என்ன இது வரைக்கும் ஸ்டெப் எடுத்துருக்கிறாரு? ஒன்றுமே எடுக்கலல்ல. அப்போ எதில் பேர் வருதோ அதெல்லாம் மட்டும் பண்ணுற ஆள் தானே. இவங்க வாங்க முடியாது.
முந்தின ஆட்சியில பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க, இப்போ வாங்கினா வெளியில வந்தா பேர் கெட்டு போயிடும். அதனால ராஜ்மோகனும் தவேக அரசும் வாங்காம எல்லாம் இலவசம் சொல்லி வச்சு நல்ல பேர் வாங்கிட்டாங்க. நீ என்ன நோக்கத்துக்காக பண்றன்றது ரெண்டாவது தான். வாங்காம செஞ்சீங்களா பாராட்டுறோம். ஆனா இன்னமும் பலன் எதுக்காக அதை பாராட்டுறோமோ அதை போய் சேர்க்கலையே, அதுல ஒளிஞ்சிருக்கீங்களே பெற்றோர்கள். இப்ப நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்கன்னா தொழிலதிபர்கள் பக்கம் நிக்கிறீங்க. பள்ளிக்கூட நடத்தல பெரும்பான்மையானவர்கள் வசதியானவர்கள், பெரும் பணக்காரர்கள், தொழிலதிபர்கள். அவங்களுக்கு ஒரு உதவி தான் பண்ணியிருக்கிறீங்க, பொதுமக்களுக்கு பண்ணல. இதுலயும் ஜோசப் விஜய் ஏமாற்றுக்காரர் தான். உண்மை மக்களை கண்ணடைச்சு வச்சிருக்காரு பாருங்க. ஊழல்ல பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாருன்னு. 1000 பள்ளிக்கூடங்களுக்கு அங்கீகாரம் நன்கொடை வாங்காம வழங்கினதுல 2 ஆபத்து. 1000 சிபிஎஸ் உள்ள வந்துருச்சு, மும்மொழி உள்ள வந்துருச்சா. இன்னொன்னு பெரும்பணக்காரர்களுக்கு உதவிட்டு அதுல பாராட்டையும் வாங்கிக்கிட்டீங்க. மக்களுக்கு ஏன் கொண்டு போய் சேர்க்கல? ஏன் இன்னும் ஃபீஸை குறைக்கிறதுக்கு ஜிஓ போடல? அரசு சுற்றாணை வரல? அதை அனுப்பணும். அதை பள்ளிக்கூடத்தில் இவ்வளவுதான் வசூலிக்கணும்னு பேரண்ட்ஸுக்கு காசு திரும்ப கொடுக்க சொல்லணும்ல. இல்லை அடுத்த ஆண்டில் இதை கழிச்சுக்க சொல்லுங்க, திரும்ப கொடுக்க வேண்டாம். இந்த ஆண்டு கட்டினதுல இத்தனை சதவீதத்தை அடுத்த ஆண்டுக்கு கேரி ஓவர் பண்ணுங்க, அடுத்த ஆண்டு குறைத்து கட்டினா போதும்னு ஏன் ஒன்றும் பண்ணலை? இவருக்கு வித்த தெரியுதுங்க. கூட இருக்கவங்க எல்லாம் திருட்டுத்தனத்தை நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. ஆரோக்கியசாமியிலேருந்து எல்லாம் எதெல்லாம் பண்ணாங்க தமிழ்நாட்டை அந்த போதை கூட்டத்தில் இருக்கிற, நான் சொல்றது ரசிக போதையில் இருக்கிற 20 விழுக்காடை ஏமாற்ற முடியுமோ அதெல்லாம் நல்லா தெளிவாக ரீல்ஸ் போட்டு தலைப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நன்கொடை வாங்காமல் 1000 பள்ளிகளுக்கு அங்கீகாரம், பெற்றோர்களுக்கு போய் சேர்க்கிற வரைக்கும் நீ ஏமாற்றுக்காரர் தாங்கிறாங்க. அது ஏன் இவ்வளோ நாள் ஆகுது? வாங்கி 1 நாள்ல 2 நாள்ல 1 வாரத்தில் உடனே அவங்கள அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? ஸ்கூல்ஸ்ட கேட்டிருக்கணும்ல, எவ்வளோ வாங்கினீங்க இவ்வளோ நாள், அவ்வளோ 25 லட்சம் நன்கொடைன்னு சொல்லும்போது பெரிய தொகையாக சொல்கிறீங்கல்ல. அப்போ 25 லட்சம் நன்கொடை இல்லாமல் பண்ணப்போ ஃபீஸை எவ்வளோ குறைக்கிறீங்க? எவ்வளோ குறைக்க முடியும்? உங்கள் கூட்டமைப்பில் பேசி எங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒன்று சொல்லுங்க. ஏன் சொல்ல 1 மாதம் ஆச்சு? இதெல்லாம் எப்போ இளைஞர்கள் சிந்திக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறையா பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசுங்க. ரொம்ப நன்றி. நன்றி.